ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதுக்குள்ளே யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு போயிட்டேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ போடலை, நேற்றும் போடலைன்னு நினைக்கிறேன். நேற்றும் போடலை. நேற்று வந்து ஒரு கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த உலகத்திலே வந்து ப்ரெஷர் செக் பண்ணாங்கன்னா எனக்கு தான் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். நேற்று நான் அவ்வளோ டென்ஷன், நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த என்ன மெடிடேஷன் அதில் வந்து ப்ரேயர்ஸ்லாம் இறங்குனதுக்கப்புறம் கோபமே படக்கூடாது, கோபமே வேண்டாம் அப்படின்னு நிதானம் பொறுமைன்னு போயிட்டுருக்கேன். ரொம்ப பொறுமை. எப்படின்னா ஜனவரி மாதம் நான் லாஸ்ட்டாக நிறைய கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் நேற்று தான் அவ்வளோ கோவப்பட்டிருக்கேன். எத்தனை மாதம், 7 மாதம் கழித்து கோவப்படுறேன். எனக்கு வந்தால் ரொம்ப நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லையா, ரொம்ப கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையாக இருக்கேன் இல்லையா, 7 மாதம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். நேற்று பொறுமையெல்லாம் இழந்தாச்சு. அவ்வளோ டென்ஷன் பார்த்துக்கோங்க. எனக்கு ப்ரெஷர் செக் பண்ணால் எனக்கு தான் ஹை ப்ரெஷர் இருந்திருக்கும். அந்த மாதிரி என்னால் கோவம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நேற்று ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன். என்ன நானே கட்டுப்படுத்தி அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்னமும் ஃபுல்லாக கோவம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு. சரி, ஓகே, அது வந்து திரும்ப வந்து நம்ம மெடிடேஷனில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரேயரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவத்தை குறைக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை இருக்க விட மாட்டுறாங்க, பொறுமையாக இருக்க விட மாட்டுறாங்க, கோவப்படுத்திடுறாங்க. வேறு என்ன பண்ண. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தான் சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். ஒரு இருக்கிறதுலையே வந்து மோசமானது டேண்ட்ரஃப், பொடுகு. நம்ம தலையில் வந்து டேண்ட்ரஃப் அப்படிங்கிற ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதான். அது வந்து நான் நேற்று ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணாட முடியாத பிரச்சனைன்னு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி டேண்ட்ரஃப்னு ஒன்று வந்துட்டுன்னு வைங்களேன், அதை சரி பண்ணி கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க. கஷ்டம் மீன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பொடுகு ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணிடுங்க. பொடுகு தானே, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். மீடியம் ஆகும், அப்புறம் ஹெவி ஆகும், அப்புறம் நிறைய பொடுகான முடி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய கொட்டி பொடுகு வந்து டீப் இதுக்கு ஆயிட்டுன்னு வைங்களேன், ஸ்டேஜுக்கு போயிட்டுன்னு வைங்களேன், இந்த நெத்தியில் ஃபேஸ்லலாம் கொறுகுறுப்பு வரும். இந்த பரு மாதிரி குட்டி குட்டியாக கொறுகுறுப்பு வரும். பின் கழுத்து, முதுகெல்லாம் ஊறும், அப்புறம் முதுகுலேயும் கொறுகுறுப்பு வரும். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம். அந்த பொடுகு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அப்படிங்கிற அர்த்தம். பொடுகு மட்டும் வச்சுக்காதீங்க, அது வந்து நம்ம தலையில் வர ஒரு மோசமான பூஞ்சைன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால் வரும் அப்படின்னா, நம்ம தலையை சுத்தமாக இல்லாமல் வச்சுருப்போம் இல்லையா. இப்போ டெய்லி வெளியில் போகிறோம் வரோம், அந்த அழுக்கு சேம், நான் ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு என்ன சொல்வேன் அதே தான். அந்த அழுக்கு, டஸ்ட்டு, பொல்யூஷன் அதெல்லாம் போயிட்டு அந்த இதனால தான் நம்மளுக்கு வந்து பொடுகு ஃபார்ம் ஆகுது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு பொடுகு இருக்குன்னு வைங்களேன், நிறைய இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். வளவலன்னு பேச வேண்டாம். ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மள்கிட்ட க்ரீம்ஸ் இருக்குது. நான் வந்து அதை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். க்ரீம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து நீங்கள் வந்து டேண்ட்ரஃப்க்கு நம்மக்கிட்ட ஷாம்பு இருக்குது. இந்த க்ரீம் வந்து என்னென்னா நேம் கேட்பீங்க, க்ரோனோடது க்ரோன் ப்ரொஃபஷ்னல் ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட். அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. இதை வந்து நான் எப்படி இது பண்ணணும்னு நான் இதே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. அது இந்த வீடியோ அனுப்பிடலாம், ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்க நீங்கள் வேறு என்ன இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டேண்ட்ரஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அடிக்கடி தலை குளிங்க. கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ உங்கள் தலையை சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ தலை அடிக்கடி குளிச்சுருங்க. சுத்தப்படுத்த தான் வந்து அந்த டேண்ட்ரஃபை கிளியர் பண்ண முடியும். அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஷாம்பு, இந்த ட்ரீட்மெண்ட், இதில் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய இருக்குது. பொடுகுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா போயிட்டு வந்து கண்டிப்பாக தலை குளிக்கணும். அழுக்கு சேருது அப்படின்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப். இன்னொன்று டேண்ட்ரஃப் எதனால் வரும்னா, ஷாம்பு நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வரும். மாற்றி ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும். ஷாம்பு நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். அப்புறம் வந்து வேறு என்ன, இந்த அழுக்கு சொன்னேன் இல்லையா, வெளியில் போகிறோம், அந்த டஸ்ட்டு அதெல்லாம் பட்டு அழுக்கு, இதனால டேண்ட்ரஃப் வரும். அடிக்கடி தலை குளிக்கணும் ஃபஸ்ட்டு, டேண்ட்ரஃப் இருக்குன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டவலை வந்து உங்களோட டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட டவலை வந்து நீங்கள் எப்போதுமே எப்பப்போ தலை குளிக்கிறீங்களோ அப்பப்போ அந்த டவலையும் சேர்த்து வாஷ் பண்ணிடணும். தலை குளிச்சுட்டு அந்த அழுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண டவலை யூஸ் பண்ணக்கூடாது. தலகாணி உரை நீங்கள் எப்பப்போ தலை குளிக்கிறீங்களோ அப்பப்போ தலகாணி உரையாக கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். சீப்பு, நம்ம யூஸ் பண்ணுற சீப்பை வந்து நீங்கள் தலை குளிக்கும் போது அந்த சீப்பை தண்ணியில் ஊற வச்சு சோப்பு வச்சு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும்.
இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் சீப்பை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் டவலை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் தலகாணியை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களோட பெட்ஷீட்டை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மூலமாக நீங்கள் வந்து என்ன தான் ட்ரீட்மெண்ட் இப்போ என்கிட்ட வாங்கி ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலகாணிலையோ இல்லை டவல்லையோ சீப்புலையோ நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், டேண்ட்ரஃப் சரியாகாது. உங்களுக்கு இந்த மருந்து சரி பண்ணி கொடுக்கும், ஆனால் அந்த சீப்பில் இருக்க ஒரு % டேண்ட்ரஃப் வந்து அதுக்கப்புறம் உங்கள் தலையில் ஒட்டிக்கிட்டு இன்னும் பெருசாகும், திரும்ப வந்துடும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஷாம்பு வாங்கிக்கோங்க. டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நம்மகிட்ட 2 ஷாம்பு இருக்குது. இது ஒரு ஷாம்பு, இது வந்து சுத்தமாக வந்து கெமிக்கலே கிடையாது. இந்த ஷாம்புல ஃபுல்லாக ஹெர்பல் தான், ஸ்மெல்லே இருக்காது உங்களுக்கு. இந்த நல்ல சென்ட் மாதிரி வர ஸ்மெல்லாம் சுத்தமாக இருக்காது. இது என்ன கம்பெனின்னு கேட்டால் அது எனக்கே தெரியாது. ஹெர்பலோடது எனக்கு நான் வாங்குற ஷாப்பில் கொடுக்குறாங்க, நேம் எல்லாம் இதில் இல்லை, இப்படி தான் எனக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி நான் இத்தனை வருஷமாக சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உங்ககிட்டையும் காமிக்கிறேன். இதோட ரேட்டு வந்து இது வந்து அரை லிட்ரு தானே, இதுவும் 1/2 லிட்ரு தான். இதோட ரேட்டு வந்து 700 வரும். வந்து 1/2 லிட்ரு 700 வரும். இப்போ வந்து 700 இந்த என்ன சொன்னாங்க, ஆடி ஆஃபர் கேட்டாங்க இல்லையா, அதனால இதை வந்து 650க்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். 50 ரூபாய் கம்மி பண்ணி 650க்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். திரும்பியும் சொல்கிறேன், இதை இப்படி தான் எனக்கு கடையில் வாங்கும்போது எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. டேண்ட்ரஃப்க்கு பெஸ்ட்டான ஷாம்பு அப்படி சொல்லி இதை நிறைய பேர் வாங்குறாங்களா, நிறைய பார்லரில் நல்ல சேல் ஆகுது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சரி என்ன நானும் வாங்கி சேல் பண்ண ஆரம்பித்தேன். 2.5 வருஷமாக சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிசல்ட் இருக்கா, நல்ல ப்ராடக்டா, சைட் எஃபெக்ட் இல்லையா, அவ்வளோதான் வாங்கிடுவேன். இது வந்து ஜோவிஸோட ஹெர்பல் டீ ட்ரீ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது வந்து 485 ரூபா 1/2 லிட்ரு, 485 ரூபா, 650 ரூபா. இது வந்து ஸ்மெல் இருக்கும், இது வந்து ஸ்மெல்லே சுத்தமாக இருக்காது. டேண்ட்ரஃப் இது ரெண்டுமே டேண்ட்ரஃப்க்கு உண்டானது தான். நம்மளோட பட்ஜெட்டுக்கு என்னவோ எது ஓகேவோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்புறம் வந்து இன்னொன்று ஆனியன் ஷாம்பு, அது வந்து அது டேண்ட்ரஃப்க்கு இல்லை. இதுதான் வந்து டேண்ட்ரஃப்க்கு உண்டான 2 ஷாம்பு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து டேண்ட்ரஃப்க்கு அந்த ஷாம்பு வச்சு இப்போ டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா காய வச்சுட்டு இந்த உச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த உச்சி எடுத்து இப்படி உச்சா எடுத்து பார்ட்டாக எடுத்து ஃபுல் இதுலேயும் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் தலையிலையும் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு படித்தே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டு அந்த இது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஒரு 7 to 10 நிமிஷம் நல்ல மசாஜ் மாதிரி பண்ணணும். தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது தண்ணி ஆட் பண்ணி ஈரம் பண்ணி நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. 7 to 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப 2வது ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல ஸ்கால்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி திரும்ப செக்ஷன் பை செக்ஷனாக ஃபஸ்ட்லேருந்து திரும்ப அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணணும். மசாஜ் நல்லா பண்ணிவிட்டு திரும்ப வந்து வாஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். அதே வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வச்சு தான் வாஷ் பண்ணணும் அப்படி சொல்லி அதிலே கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ராசஸ். இன்னொன்று என்னென்னா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்படி தலை குளிச்சிருக்கீங்களா, தலை குளிச்சுட்டு சீப்பு வச்சு நல்லா சீவிக்கோங்க. நிறைய டேண்ட்ரஃப் இருக்குன்னா சீப்பு வச்சு இப்படி நல்லா சீவிட்டு நல்லா சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொன்னேன் இல்லையா, இதை வந்து எக்ஸ்ப்ளோட்டிங் ஜெல் கிளென்சர் இது பேர். இதை வச்சு நல்லா தண்ணி ஈரப்பதம் வச்சுட்டு ஒரு 7 to 10 நிமிஷம் நீங்கள் எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து இந்த ஹைட்ரேட்டிங் இது மாஸ்க் இதை அப்ளை பண்ணி இதே சேம் 5 to 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு டவல் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண டவலை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பப்போ தலை குளிக்கிறீங்களோ அப்பப்போ வந்து டவலை க்ளீன் பண்ணணும், சீப்பை க்ளீன் பண்ணணும், தலகாணி வரைய மாற்றணும், பெட்ஷீட்டை மாற்றணும். இதை நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே. இந்த டேண்ட்ரஃப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரி பண்ணுறது. ஏன்னா ப்ராசஸ் பெருசு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும். இவ்வளோ கவனமாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் டேண்ட்ரஃப் க்ளீன் பண்ண முடியும். நம்மகிட்ட ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து 2-3 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க காசு பே பண்ணி. அதனால தான் இன்றைக்கி வந்து வேறு ப்ராடக்ட் வீடியோ போடுறதா இருந்தேன். ஆனால் இது ஆல்ரெடி நம்மகிட்ட வாங்கிட்டாங்க. அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. நான் இன்றைக்கி நைட்டு வீடியோ போடுற சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்காகவும் சரி இனிமேல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரி தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் தெரியலைன்னா
கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் வேணா கமெண்ட்ல கேளுங்க, நம்பர் தரேன், வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கொரியர் பண்றேன். இதோட ரேட் சொன்னா நான் 350, இது ரெண்டும் சேர்த்து 350. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு. இதை நான் வந்து நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே நீங்கள் வந்து உங்கள் டேண்ட்ரஃபை க்ளீன் பண்ணலாம். இது வந்து இந்த ஷாம்பு இது ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்புவை மட்டும் அந்த ஒரு பாட்டில் வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே டேண்ட்ரஃப் எல்லாம் சரியாயிட்டுனா நீங்கள் உங்களோட ரெகுலர் யூஸ் ஷாம்புக்கும் நீங்கள் மாறிக்கலாம். இதுதான் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திரும்பியும் சொல்கிறேன், ஃபுல்லாக க்யூர் ஆகிற வரைக்கும் அடிக்கடி தலை குளிங்க. வெளியே போயிட்டு வந்தால் தலை குளிங்க, அழுக்க சேர விடாதீங்க. இன்னொன்று என்னென்னா, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெயை வந்து ரொம்ப நேரம் தலையில் இருக்க விடக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, எண்ணெய் வந்து உங்களோட டேண்ட்ரஃபை கிளியர் பண்ண விடாது, பிடிச்சி வச்சுக்கும். அதனால் நீங்கள் வந்து எண்ணெய் வைக்கவே கூடாதுன்னு சொல்லலை. வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் குளிக்கிற மாதிரி வைங்க. நீங்கள் எப்போதுமே தலையில் எண்ணெய் இருக்கணும்னு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தலை சீவாங்க தெரியுமா, அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பொடுகு அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. அதனால் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் குளிச்சிடணும், ஹேர் வாஷ் பண்ணிடணும். அப்புறம் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். டவல், சீப்பு, தலகாணி உரை, பெட்ஷீட்டு, அப்புறம் வந்து வேற என்ன, அவ்வளோதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் கிளியர் ஆயிரும். வேற ஒன்றுமே இல்லை. எண்ணெய் வைக்கக்கூடாது, எண்ணெய் வச்சு ரொம்ப நேரம் தலையில் ஸ்டே இருக்கக்கூடாது. எண்ணெய் இருந்தால் டேண்ட்ரஃப் உங்களுக்கு சரியாகாது சீக்கிரம். எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 2 ப்ராடக்ட்டை என்கிட்ட வாங்கிட்டு டேண்ட்ரஃப் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், தண்ணி நீங்கள் நிறைய குடிக்கணும். கம்பல்சரி தண்ணி நீங்கள் நிறைய குடிச்சே ஆகணும். டேண்ட்ரஃப் அப்போ தான் சரியாகும். இவ்வளோத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். வெறும் ப்ராடக்டால் மட்டுமே சரி பண்ண முடியாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே ஒரு ப்ராடக்டை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. அது கூட நம்மளும் எஃபர்ட் போட்டு அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் வந்து சரியாகும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இது சேம் வந்து குழந்தைங்களுக்கும், உங்களுக்கு ஒரு 10 வயசு குழந்தைய, இந்த குழந்தைக்கு டேண்ட்ரஃப் இருக்கனாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பு வந்து 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை எல்லா குழந்தைகளுக்குமே யூஸ் பண்ணலாம். பேபிஸ்க்கு கிடையாது, பிறந்த குழந்தைங்களுக்கு கிடையாது, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட கெமிக்கலே கிடையாது இதில், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன, இதுவும் வந்து ஹெர்பலோட ஷாம்பு தான், ஆன்டி டேண்ட்ரஃப் டிடியோட ஷாம்பு. 485 ரூபா. இது வந்து 700 சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ 650க்கு நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால் 650க்கு இதை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இது வந்து ரெண்டும் சேர்த்து 350 ருபீஸ். யாருக்கும் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். இல்லை நீங்கள் எங்கேயாவது வாங்கணுன்னா கூட, நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஷாப்பில் வாங்கணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணி சரி பண்ணுங்கள். டேண்ட்ரஃபை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். டேண்ட்ரஃப் இருந்துன்னா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், டேண்ட்ரஃப் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேண்ட்ரஃப் வந்தால் எதுக்கு முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். டேண்ட்ரஃப்ங்கிறது வந்து பொடுகுங்கிறது ஒரு மோசமான பூஞ்சை. அது நம்ம ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் வளருது இல்லையா, அதில் வந்து அந்த ஹேர் வளர்கிற ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, ரூட்டு, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதாவது நம்மளுக்கு அந்த ஹேர் வளர்கிற இடத்த வந்து சொட்டையாக்கிரும். அந்த ஒரு ஹோலே இல்லாமல் மூடி மறைச்சி சொட்டையாக்கிரும். அப்போ என்ன பண்ணும், ஹேர் உளுந்துரும், அந்த இடத்துல ஹேரே வளராது. அதனால் பொடுகை நீங்கள் பார்க்காமையே விட்டுட்டீங்க அப்படின்னா மொத்த மண்டையும் சொட்டையாயிரும். அப்படிதான், இதுதான் உண்மை. அந்த ஹேர் வளரக்கூட இடம் கூட இல்லாமல், தடம் கூட இல்லாமல் அது மூடி மறைச்சி வழுக்கையாக்கி அந்த மாதிரி ஆக்கிடும். அதனால் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அதை கிளியர் பண்ணிடுங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு தெரியுமா, எனக்கு ஒரு 7 வருஷம் முன்னாடி இந்த பொடுகு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. பொடுகுனே தெரியாமல், நான் எதுவுமே தெரியாமல் தான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸ்கின் அண்ட் ஹேர் டெவலப்மெண்ட் கோர்ஸு, பியூட்டிஷியன், மேக்கப்பு, ஃபேஷன் டிசைன், டெய்லரிங் எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் படித்தேன். அப்போ வந்து எனக்கு விவரம் தெரியாது, ஒரு 7 வருஷம் முன்னாடி. அதனால் அப்போ பொடுகு நிறைய இருந்து மூஞ்சி ஃபுல்லாக கொருன்னு இருந்துச்சு. பின்னாடி கழுத்து முதுகெல்லாம் கொருன்னு ஆகிட்டு, முடி ஃபுல்லாக கொட்டுருச்சு. அவ்வளோ ஹேர் ஃபாலு, அம்மா எவ்வளோ அந்த எனக்கு மூஞ்சில் எதுவுமே இருக்காதுன்னு வைங்களேன், அவ்வளோ கிளியராக வச்சுருப்பேன். அப்போ லாஸ்ட்டாக எனக்கு அப்படி வந்தது அந்த டைமில். அதுக்கப்புறம் எதனால் வந்துச்சு, ஸ்கின்னு எப்படி பாதுகாக்கணும், மெயின்டைன் பண்ணணும், ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தேடி அதில் ஆர்வம் காமிச்சு படித்து அதெல்லாம் கிளியர் பண்ணேன். வெளியவே போகாமல் இருந்தேன். என் மூஞ்சை பார்க்க எனக்கே பிடிக்காது, அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு. அந்த டைமில் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. பென்ட்ரைவில் இருக்கா, பென்ட்ரைவில் மூவ் பண்ணி வச்சுருந்தேன், இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு என் மூஞ்சி, முதுகுலாம் அவ்வளோ கொருகுறுப்பாக இருந்துச்சு. அதனால் அதை என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என் ஃபேஸில் இன்ன வரைக்கும் எதுவுமே நான் வர விட்டதில்லை. தலையும் அவ்வளோ, அதுலேருந்து ஸ்கின்னி ஹேரையும் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேன். தெரிஞ்சுக்கிட்டேன் எது எப்படி மெயின்டைன் பண்ண, எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான்
உங்களுக்கும் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன, இது திரும்பியும் சொல்கிறேன், பொடுகு இருந்தால் சரி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும். நான் வந்து சொன்னேன் இல்லையா, நேற்று ஓவர் டென்ஷனாக இருந்தேன். அதை வந்து ஒரு சோசியல் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவப்பட்டிருந்தேன். நேற்று ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அப்போ வந்து என்னை நைட்டு ஒருத்தங்களால் நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், அப்புறம் கஸ்டமர், அப்புறம் வந்து எனக்கு அவங்க ஒரு ரிலேஷனாகவே ஒரு எப்படி சொல்ற, நம்ம சொந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நேற்று அவங்களோட வார்த்தைகள் தான் என்னைய வந்து கூல் பண்ணிச்சு. அவ்வளோ அன்பாக பாசமாக பேசினாங்க. பிரேமா அவங்க பேர், சென்னையிலேருந்து பேசினாங்க. அவங்க மயிலாப்பூரா, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் வீடா. நீ சென்னை வந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும்டா அப்படி சொல்லி அவ்வளோ பாசமாக அன்பா. ஐயோ கடவுளே. ஹாய்டா, குட் மார்னிங். சாரிடா, எனக்கு வந்து கிளென்சிங் மில்க் வந்து பெரிய பாட்டில் வேணும்டா. அதில் 2ம் ஃபேர்னஸ் க்ரீம் வந்து 4 கொடுங்களேன். சாரி. ஸோ இது மட்டும் எனக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் ஜிபே பண்ணிடுறேன்டா. 4 ஃபேர்னஸ் க்ரீம் ப்ளஸ் வந்து கிளென்சிங் மில்க்கு பெருசு. கொரியர் சார்ஜ் சொல்லுங்கள். சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இங்கே நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் ஆப்போசிட்டில் தான் வீடு. கண்டிப்பாக வந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டெய்லி கோவிலுக்கு போவேன். ஸோ 3:45 எழுந்துப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 15 minutes, ½ hour லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வாங்க, ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ நான் டெய்லி அங்கே தான் இருப்பேன், கோவிலில் தான். 5:30 to 7 வரைக்கும் அங்கே இருப்பேன் டெய்லி. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய்டா. பார்த்தீங்களா, இவங்க வாய்ஸும் சரி, அவங்க பேசுறது, அதில் அன்பு, ஒரு அமைதி, அதில் எல்லாம் கலந்து அவங்க பேசுகிற இந்த மெசேஜ் தான் என்னைய வந்து நேற்று நான் அவ்வளோ டென்ஷனில் இருந்து என்னைய கொஞ்சம் தனிச்சிச்சின்னே சொல்லலாம். அவ்வளோ அன்பாக பேசினாங்க. மயிலாப்பூர் கோயில் டெய்லியும் நாங்கள் போவேன் அப்படின்னாங்க. காலையில் 3:45 எந்திப்பாங்களாம். இது வந்து முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் அவங்க அன்பாக பேசினது இது வந்து எனக்கு சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நேற்று. அதுக்கப்புறமும் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கிளென்சிங் மில்க்கும் ஒரு நைட் க்ரீமும் வாங்கியிருந்தாங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ திரும்ப ஆகிய ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. பாய். குட் மார்னிங். தேங்க்யூடா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நான் இப்போ ஜிபே பண்ணிடுறேன்டா. தேங்க்யூ ஸோ மச். பாய். இது வந்து நான் பேசினதுக்கப்புறம் அவங்க சொன்னது. அப்புறம் அவங்க வீடியோலாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க, கோயில் இருக்கிறது அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் வாய்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு நம்ம கஸ்டமரில், நம்ம சப்ஸ்கிரைபரில் இருந்து நிறைய பேர் என் மனசில் வந்து நின்றுவாங்க. அப்படியே அவ்வளோ அன்பாக அவங்க அன்பாக பேசுகிறது, என் மேலே பாசம் காமிக்கிறது, அப்படியே அவங்க என் மைண்ட்லேயும் சரி ஹார்ட்லேயும் சரி அப்படி நின்றுவாங்க. அந்த மாதிரி அதில் இவங்களும் ஒருத்தங்க. அவ்வளோ ஒரு அன்பாக பேசுனாங்க, பாசமாக பேசுகிறாங்க. இதுக்கு நான் சொல்கிறதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில் வந்து சொல்லவே முடியாது. அதெல்லாம் பத்தாது, வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக சென்னை போய் நான் இவங்களை மீட் பண்ணுவேன். கண்டிப்பாக போகணும். இவங்களோட கோயிலுக்கும் போகணும், கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் போகணும். நான் அந்த கோயிலுக்கு போனதே இல்லை. அவங்களோட பிரேமா சிஸ்டர், அவங்க வந்து எனக்கு அக்காவா என்ன உறவுன்னு எனக்கு தெரியலை. அவங்க நம்ம வாய்ஸ் மட்டும் தானே கேட்டிருக்கோம். எதாக இருந்தாலும் சரி, லவ் யூ ஸோ மச் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கு வந்து எனக்கு நன்றிங்கிற வார்த்தை மட்டும் போதாது. அவ்வளோ அன்பாக பேசுகிறீங்க. உங்கள் வாய்ஸில் ஏதோ இருக்குது. கண்டிப்பாக ஒரு அமைதி, அன்பு நிறைய இருக்குது. ஒருத்தவங்களோட அலாதி கோவத்தை கூட தணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வாய்ஸில் ஒரு பவர் இருக்குது. அது எனக்கு நடந்துச்சு. அதனால் அதை திரும்ப கூட நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் சொல்கிறேன், கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க. அவங்களோட அன்பு தான். எத்தனை பேர், ஒரு சில பேர் என்னைய கோவப்படுத்தினாலும் சரி, அதை விட ஆயிரக்கணக்கான பேர் என் மேலே காட்டுற அன்பு தான் வந்து என்னைய தினமே அதுலேருந்து அதை ஒரு தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு வரதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. ரொம்ப லக்கி தான் நான். இவ்வளோ பேரோட அன்பு கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப லக்கி. வேறு என்ன, இது வந்து எதுக்கு என் மகாதேவருக்கு தான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே என் மகாதேவர் தான். தேங்க்யூ, பாய்.